எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும் வீடு அப்படின்னா எளிமையா பெண்கள் என்ன பண்ணலாம்? வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா வீடு நிறைவா இருக்கும், மங்களகரமா இருக்கும். அதே சமயத்துல உணவு பற்றாக்குறையும் வராதுன்னா நீங்க எளிமையா ஒரு வழிமுறையை சொல்லுங்க. அதுவே வீட்டுல பாத்தீங்கன்னா செல்வம் பெருகும். இது காமனானது விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் சொல்கிறேன். இது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வைக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த டைமில் அதை பயன்படுத்தணும் தெளிவாக சொல்கிறேன். இது மக்களுக்கு இப்போ இருக்கிற பெண்களுக்கு இதை செஞ்சு பார்க்கட்டும். அதோட ரிசல்ட் அவங்க 100% 200% ரிசல்ட் கிடைக்கும். முழு மனசோடு இதை நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள். அதிகபட்சம் 2 அமாவாசை 3 அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு 100% வரும். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பொதுப்படையா பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வீடு நல்ல ஒரு லட்சுமிகரமா இருக்கணும், அதே சமயத்துல உணவுக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது, எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும் வீடு அப்படின்னா எளிமையா பெண்கள் என்ன பண்ணலாம்? வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா வீடு நிறைவா இருக்கும், மங்களகரமா இருக்கும். அதே சமயத்துல உணவு பற்றாக்குறையும் வராதுன்னா நீங்க எளிமையா ஒரு வழிமுறையை சொல்லுங்க பாய். நல்லா கேட்டீங்க. இப்ப இருக்கிற மக்களுக்கும், அது முக்கியமா இப்ப இருக்கிற பெண்களுக்கும் அது கொஞ்சம் சொல்லியே ஆகணும். ஏன்னா சில விஷயம் பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாவே யாருமே அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. 100க்கு ஒரு 10% பெண்கள் தான் இப்போ அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு 20 சொல்லலாம்னு வச்சுங்களேன். மீதி 80% அப்படி ஒரு பொருள் இருக்கானே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு, அந்த அளவுக்கு எல்லாமே வளர்ந்ததால முதல்ல சில பேருக்கு சமைக்கவே தெரியல நம்ம பெண்களுக்கு. அதை சொல்லுங்க பாய். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு அவங்களும் சொல்லி தப்பு இல்லை. இந்த சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு, அந்த வேலை அந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு டைட் பொசிஷன் அந்த மாதிரி. அந்த டைம் சமைச்சு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆர்டர் பண்ணிட்டு அந்த 2 மணி நேரத்தை அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணாங்கன்னா ஒரு மணி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் மெயின் செட்டில் இருக்காங்க. அது யாரும் சொல்லி தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தன் கையால், இறைவன் படித்த அந்த கையால் சமைச்சு நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம கூட இருக்கணும் சாப்பிட வச்சோன்னா அதுவே வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகும். இது காமனானது விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் சொல்கிறேன். இது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குறையாமல் இருக்கணும், நிறைஞ்சு இருக்கணும், அது வைக்கணும், கரெக்டான ஒரு பொசிஷனில் வைக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் முக்கியமான ஒரு பொருள். அதில் நம்ம சமையலில் எந்த சமையல் செஞ்சாலுமே அதில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் ஒரே ஒரு பொருள். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா உப்பு. உப்பில் கல் உப்பு. சால்ட்டுன்றது கணக்கு வராது, கல் உப்பு மட்டும்தான் பேசுகிறேன். ஓகேங்களா? அது எப்படி வைக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த டைமில் அதை பயன்படுத்தணும் தெளிவாக சொல்கிறேன். இது மக்களுக்கு இப்போ இருக்கிற பெண்களுக்கு இதை செஞ்சு பார்க்கட்டும். அதோட ரிசல்ட் அவங்க 100% 200% ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த மாலிக் பாய் நான் சொல்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நேற்று முன்னாடி சொன்னதில்லை, வாரி வாரியாக வம்சமாக சொன்னது. இது இந்த மாதிரி பரிகாரம். இது இன்னும் இதுவே ஒரு பரிகாரம் தான்மா. இப்போ நான் சொல்கிறது அனைத்துமே பரிகாரம் தான். பரிகாரம்னா ஒரு மந்திரதான். இப்போ ஒரு மந்திரவாதிகிட்ட போயிட்டு தகவல் எழுதி இது செய்கிறது மட்டும் பரிகாரம் கிடையாது. வீட்டில் நான் சொல்கிற அனைத்துமே வாசலில் கட்டுங்க, வீட்டில் வைங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறதும் அதுவுமே பரிகாரத்தில் தான் சேரும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பரிகாரம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல் உப்பு. உப்பு எப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில வாங்கணும். முடிஞ்சு போச்சிங்களா? அது காலிலேருந்து சாயந்தரம் வரையும் நைட்டு 12 மணி டைம் இருக்கும். 11:30 மணி கூட வெள்ளிக்கிழமை தான் சேரும். ஸோ வெள்ளிக்கிழமையில வாங்கலாம் உப்பு. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா, டப்பர் வேர்னு சொல்லிட்டு ஸ்டைலாக வந்துருச்சு. இந்த டப்பர் வேருக்கெல்லாம் முன்னாடியே வந்தது பீங்கா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் 50 வருஷம் முன்னாடி எடுத்த பீங்கா எடுத்தீங்கன்னா கூட அது பீங்காவாக தான் இருக்கும். பித்தளை கூட ஒரு டைமில் மாறிடும், ஆனால் பீங்கா மாறவே மாறாது. லைட்டாக கழுவுனீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் பீங்கான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பீங்கா ஜாடி வாங்கி கிச்சனில் எல்லா இடத்துல கபோர்டு, ஸ்லாப் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அடுப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூக்கின மாதிரி மேல் வாக்கில் வைக்கணும். வச்சுட்டு எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அடுப்புக்கு ரைட் சைடில் நம்ம வலது கையை வச்சு அதை எடுத்து சமைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வைக்கணும். லெஃப்ட் கையில் எடுத்து ரைட் கையில் மாற்றி பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் கையிலையும் உப்பை அந்த சமையல் சமைக்கும் போது போடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை வாங்கணும். எதில் போட்டு வைக்கணும் கேட்டிங்கன்னா, ஒரு பீங்கா ஜாடியில் தான் போட்டு வைக்கணும். அதுவுமே உப்பு பார்த்திங்கன்னா நிறைய வைக்கணும். கீழே கொஞ்சம் கம்மியாகுதுனாலே உடனே வாங்கி நீங்கள் சொன்ன பாருங்க, வெள்ளிக்கிழமை ஒரு 3 நாள் இருக்குது பை, 3 நாள் வரணும்னா கூட, ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கிடணும்.
ஏன்னா அப்படி வாங்கி வச்சீங்கன்னா நடுவில் நீங்கள் சனி ஞாயிறுன்ற நாளில் நீங்கள் உப்பு வாங்க வேண்டிய வேலை இருக்காது. குறைய குறைய கொஞ்சம் அரிசியில் தொடச்சி உப்பை எடுக்கவே கூடாதுமா. உப்பு அரிசி இந்த மாதிரி விஷயம்லாம் தொடச்சி எடுக்கக்கூடாது. அது மாதிரி உப்பை துடைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் குறையும் போது நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கி ஃபில்அப் பண்ணிடணும். 2, அதை ஃபில் பண்ணி வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ரைட் சைடில் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி வைக்கணும். 3வது, அந்த எங்கே வைக்கிறீங்களோ, பிளாட்ஃபார்மில் மேடையில் வைக்கிறீங்களோ இல்லை கபோர்டில் வைக்கிறீங்களோ, ஜாடிக்கு கீழே 5 ரூபா காயின் அதில் இருக்கணும். ஜாடிக்கு உள்ளே இருக்கக்கூடாது. ஜாடிக்கு உள்ளே இருக்கிறது பரிகாரம் வேறு. இது ஜாடிக்கு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே ஜாடியை வச்சிடணும். கடைக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு 5 ரூபா காயின் எடுத்து பயன்படுத்தலாம் கூடாது. அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் வைக்கணும். இப்போ இது எத்தனை நாள் வைக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். குறைஞ்சது ஒரு 3 அமாவாசை ஒரு காயினை நீங்கள் வைக்கலாம். 3 அமாவாசை கழிச்சு கூட அந்த காயின் எடுத்து போய் நீங்கள் ஒரு கோயில் உண்டிலையோ இல்லை நீங்கள் காசு சேமிப்பு பண்ணுற இடத்துல கூட நீங்கள் அதை வைக்கலாம். கோயில் உண்டிலையும் போடலாம். நீங்கள் சேமிப்பு பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதிலுமே அதை வச்சுட்டு திருப்பி புது காயின் கூட நீங்கள் வைக்கலாம். இந்த ஒரே காயின் பல வருஷம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 3 அமாவாசையாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ காயினை வச்சிடுறோம், வைக்கிறோம், வெள்ளிக்கிழமை வாங்குகிறோம், எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் உப்பு குறையாமல் முடிஞ்ச அளவுக்கு 99% உப்பு குறையாத மாதிரி பார்த்துங்க. முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு உருவாகிறதும் தண்ணியில் தான், கரைகிறதும் தண்ணியில் தான். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற அனைத்தும் சமையல்லையும் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணியாவது நம்ம பயன்படுத்துவோம். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் இருக்கும்போது தெரியும், அப்படியே கரைஞ்சிடும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரியான விஷயம். அந்த மாதிரி அது எவ்வளோ தக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வீட்டில் செல்வம் தங்கும். அந்த தன்மைக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. ஏன் அப்படின்னா, உப்புக்கு எப்படி இந்த தண்ணியிலே கரையுதோ அதோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாது. எல்லா பொருளும் சரி, ஒரு மல்லிகை கடையில் இருக்கிற பொருள் சாதாரண ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு கூட ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50 கிலோ மூட்டை கூட நீங்கள் வாசலில் போட்டு வச்சிங்கன்னா சரி, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் உப்பை திருட மாட்டாங்க. உப்பு திருடவே கூடாதுன்ற ஒரு பயம் ஆப்போசிட் மனசில் இருக்குது. ஏன்னா உப்பு எடுத்தவங்க வம்சமாக அழிஞ்சிரும். உப்புக்கு எடுத்தால் எவ்வளோ தன்மை இருக்கோ அப்போ அதை தக்க வச்சா எவ்வளோ தன்மை இருக்கும். பாயிண்ட் யோசிச்சு பாருங்கள். எடுத்தால் வம்சமே இல்லாத போயிடும், சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரோட்டுக்கு வந்துடும்ன்ற பயம் அந்த எடுக்கிற திருடனுக்கும் தெரியும், அதை பயன்படுத்துகிற ஆளுங்களுக்கும் தெரியணும் போது, அப்போ அதே உப்பை நீங்கள் தக்க வச்சு கரெக்டான முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா குறையாமல் வெள்ளிக்கிழமை வாங்கணும், மஞ்சாடியில் பீங்காஞ்சாடியில் வைக்கணும், அதுக்கு கீழே 5 ரூபா காயின் வைக்கணும், ரைட் ஹேண்டை பயன்படுத்தணும், கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 விஷயம், இப்போ 100க்கு 100% வீட்டில் செல்வம் பெருகும், செல்வம் வீட்டில் தங்கும், மன நிம்மதியாகவும் இருக்கலாம். ப்ளஸ் வீட்டில் சமையல்ன்ற விஷயம், வீட்டில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது தவறாமல் கரெக்டாக நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் நல்லா இருப்பீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சிறப்பு. உப்புக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது உங்களுடைய பதிவு மூலமா தெரியுது. முக்கியமா ஒண்ணுன்னு சொல்லிடுறேன். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து இந்து மக்களுக்குன்னு கிடையாது. இது கிறிஸ்தவரும் பண்ணலாம், இஸ்லாத் ஆளுங்களும் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே, நீங்க முஸ்லீம் யூஸ் பண்ற உப்பு தான் இந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்லாம் கிடையாது. மஞ்சாடி தான், 5 ரூபாய் காயின் தான் கீழே தான் வைக்க போகிறோம். நீங்கள் எந்த சாமியும் கும்பிட போகிறதில்ல. இது இந்த பரிகாரத்தை வந்து அனைத்தும் சம்மந்தப்பட்டாலுமே இதை பண்ணலாம். பட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கணும். ஒன்று உப்பு இருக்கணும், 2வது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அது கரெக்ட், உண்மை. உப்பு இருக்கணும், அந்த உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வைக்கணும். முழு மனசோடு இதை நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள். அதிகபட்சம் 2 அமாவாசை 3 அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு 100க்கு 100% வரும். சூப்பர் பாய், ரொம்ப சிறப்பான தகவலா உப்பு பத்தி இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. அற்புதமான தகவலுக்கு நன்றி பாய். நன்றிமா.